tSampleRow. பிரதீபா வாய்ஸ் கேக்குது இல்ல? கேக்குது சார். ஓகே ஓகே. tSampleRow என்ன அர்த்தம்னா I going to do some sampling. சாம்பிளிங்னா எனக்கு என்ன பண்ண போறேன்? I going to filter some rows. ஓகேங்களா? I have 1000 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. எனக்கு வந்து சாம்பிளிங் பண்ண போறேன். சாம்பிளிங்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் 10 ரெக்கார்ட்ஸ் மட்டும் தேவை. ஓகேங்களா? எனக்கு என்னன்னா பாத்தீங்கன்னா 178 ரெக்கார்ட்ஸ் தேவை. 178னா புரியுதா? ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட், 7th ரெக்கார்ட், 8th ரெக்கார்ட் தேவை. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 100th ரெக்கார்ட் தேவை. இது மாதிரி பாத்தீங்கன்னா சாம்பிளிங் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்? அந்த ரெக்கார்ட்ஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். தட் இஸ் வை இட்ஸ் கால்ட் tSampleRow. sample stands for sampling. ஓகேங்களா? உங்களுக்கு எந்த ரெக்கார்ட்ஸ் வேணுமோ அந்த குறிப்பிட்ட ரெக்கார்ட்ஸ் எடுத்துக்கலாம். இஃப் ஐ நீட் சம் ஸ்பெசிஃபிக் ரேஞ்ச் 50 to 80 ரெக்கார்ட்ஸ் வேணும்னா யூ கேன் டேக் 50 to 80. ஓகேங்களா? 1000 to 1050 வேணும்னா அதை தனியாக எடுத்துக்கலாம். எனக்கு குறிப்பிட்ட ரெக்கார்டு 1500 மட்டும் எனக்கு வேணும், அது மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். தட் இஸ் கால் சாம்பிளிங். எனி டவுட்ஸ்? இல்ல சார். பிரதீபா இது இம்ப்ளிமெண்டேஷன் காட்ட போறேன். ஓகேங்களா? சும்மா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. ஃபங்க்ஷன் எதுக்கு, பர்பஸ் எதுக்கு, ஓகேங்களா? இன்டர்வியூல சொல்றது யூஸ் ஆகும். ஓகே. ஒரு ஆர்டர் தான் சாம்பிள் எடுக்க முடியும்ல? இல்ல, எப்படி எந்த ரெக்கார்டும் எடுத்துக்கலாம். தட் இஸ் கால்ட் சாம்பிளிங். ஓகேங்களா? வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேஞ்சா ரெக்கார்ட் எடுத்துக்கலாம். 50 to 100 ரெக்கார்ட்ஸ் எடுத்துக்கலாம். இன் கேஸ் வந்து எனக்கு 70 ரெக்கார்ட் 70th ரெக்கார்ட் மட்டும் எனக்கு வேணும்னா 70th ரெக்கார்ட் எடுத்துக்கலாம். யூ கேன் டு எனி ரெக்கார்ட், டேக் எனி ரெக்கார்ட்ஸ். ஓகேங்களா? ஒரு லிஸ்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எடுத்துக்கலாம், ஒரு சிங்கிள் ரெக்கார்ட்ஸ் எடுத்துக்கலாம். போட்டுக்கலாம் பாருங்க, கீழே பர்பஸ் படிச்சு பாருங்க. லிஸ்ட் ஆஃப் சிங்கிள் லைன்ஸ் ஆர் லிஸ்ட் ஆஃப் குரூப் ஆஃப் லைன்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மீட் போடுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா tConvert டைப். tConvert டைப்னா என்ன அர்த்தம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் டூயிங் சம் குரூப் பை பண்ணிடுறீங்க. சம் பண்ணும்போது அந்த காலம் வந்து பாத்தீங்கன்னா என்ன டைப்பா இருக்கணும்? இன்டிஜர் டேட்டா டைப்பா இருக்கணும். If it is string data type, you can't able to sum the columns. Ready? Agree? Sagita, agree? நான் என்ன சொல்றேன்னா, ஒரு காலமை குரூப் பை பண்றீங்க, சம்னு ஒரு அக்ரிகேஷன் யூஸ் பண்ணுவீங்க. அந்த காலம் நேம் வந்து எனக்கு கண்டிப்பா என்ன இருக்கணும்? இன்டிஜரா இருக்கணும். அப்பதான் சம் பண்ண முடியும். கரெக்டா? ஆமா சார். அப்போ வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, இன் கேஸ் வந்து இஃப் யூ ஆர் டூயிங் சம் metadata ஸ்கேனிங் ஆஃப் ஃபைல்ஸ், அந்த டைம் இஃப் யூ ஆர் கிவிங் த இன்புட் அ ஸ்ட்ரிங்கா இருந்ததுன்னா என்ன பண்ணலாம்? அந்த காலம் ஸ்ட்ரிங்கா இருந்தா என்ன பண்ணலாம்னா, நீங்க tConvert டைப் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்? ஸ்ட்ரிங் வந்து என்ன பண்ணிக்கலாம்? இன்டிஜரா மாத்திக்கலாம். ஓகே. இந்த கன்வெர்ட் டைப் எதுக்குன்னா, நீங்க metadata ஸ்கேனிங் பண்ணும்போதே அந்த டேட்டா டைப் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கா வச்சு இது பண்ணிருப்பீங்க. ஓகேங்களா? மிடில் ஏதாவது மாத்தணும், எனக்கு ஸ்ட்ரிங்கை வந்து இன்டிஜரா மாத்தணும், டேட்டா டைப் மாத்தணும்னா யூ கேன் யூஸ் tConvert டைப். ஓகேங்களா? இஃப் யூ ஆர் டூயிங் சம் அக்ரிகேஷன்ஸ் ஆப்ரேஷன் ஆன் மேக்ஸ் மின் ஆர் சம் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் பண்றீங்கன்னா, சம் பண்றீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த காலம் பாத்தீங்கன்னா இட் ஷுட் பி இன்டிஜர் டேட்டா டைப்பா இருக்கணும். இஃப் யூ ஆர் டூயிங் metadata ஸ்கேனிங் as string data type, at the time you can convert the data type using tConvert type. string வந்து என்ன பண்ணலாம்? இன்டிஜரா மாத்தலாம். you can convert into any data types. string to integer மாத்தலாம், லிஸ்டா மாத்தலாம், ஆப்ஜெக்ட்டா மாத்தலாம், anything can change. Okay ma? That's why I mentioned helps to automatically convert one Talent Java type to another and this avoid the compiling errors. Any doubts இருந்தா கேட்கலாம். இம்ப்ளிமெண்டேஷன் பார்க்க போறோம். இருந்தாலும் டவுட்ஸ் இருந்தா கேட்டுருங்க. எனக்கு ஒரு டைப்ல இருந்து இன்னொரு டைப் கன்வெர்ட் பண்றது தான் tConvert டைப். Any doubts? இல்லையா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிகர்ல பாத்தீங்கன்னா 4 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா ஆன் சப்ஜாப் ஓகே, ஆன் சப்ஜாப் எரர், ஆன் காம்போனன்ட் ஓகே, ஆன் காம்போனன்ட் எரர். Here after you will be using this 4 options. Previously என்ன யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ரோ யூஸ் பண்ணிருப்பீங்க. ரோல வந்து என்ன பண்ணிருப்பீங்க? மெயின் கனெக்ட் பண்ணிருப்பீங்க. கரெக்டா? இனிமேல்ட்டு என்ன பண்ணணும்னா, யூ ஹேவ் டு கனெக்ட் ஆன் சப்ஜாப் ஓகே, ஆன் சப்ஜாப் எரர், ஆன் காம்பவுண்ட் ஓகே, ஆன் காம்பவுண்ட் எரர். எதுக்காக நான் ட்ரிகர் நம்ம யூஸ் பண்றோம்னா, எனக்கு வந்து 2 ஜாப்ஸ் இருக்கு. ஐ கேன் சே ஒரு ஜாப்குள்ளே நிறைய நான் போட்டிருக்கேன்னா அது வந்து சப்ஜாப் சொல்லுவேன். நான் சொல்றேன் அப்புறம். ஒரு ஜாப் கிரியேட் பண்ணுங்க. அந்த ஜாப்குள்ள என்ன பண்றேன்னா, ஐ ஹேவ் மல்டிபிள் சப்ஜாப்ஸ். சப்ஜாப் 1, சப்ஜாப் 2, சப்ஜாப் 3 அண்ட் சப்ஜாப் 4 இருக்கு. ஓகேங்களா? ஐ வாண்ட் டு ரன் இன் a sequence. இந்த ஃபர்ஸ்ட் சப்ஜாப் முடிஞ்சு செகண்ட் ஜாப் ரன் பண்ணு, செகண்ட் சப்ஜாப் முடிச்சு தேர்ட் சப்ஜாப் ரன் பண்ணு அப்படி சொல்லிட்டு நான் சீக்வன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். தட்ஸ் வை ஐ யூசிங் த ட்ரிகர்.
ட்ரிகர்னா என்ன அர்த்தம்னா எனக்கு இந்த ஒரு ஜாப் முடிச்ச உடனே அடுத்த ஜாப் ரன் பண்ணு, செகண்ட் ஜாப் முடிச்சிட்டியா தேர்ட் ஜாப் ரன் பண்ணு, தேர்ட் ஜாப் முடிச்சிட்டியா ஃபோர்த் ஜாப் ரன் பண்ணு, அப்படி ஒரு சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணணும். தட்ஸ் வை வி ஆர் யூசிங் த ட்ரிகர். ட்ரிகர் ஃபார் டிஃபைனிங் த ப்ராசஸிங் சீக்வன்ஸ். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் முடியுதா, ஃபர்ஸ்ட் சப் ஜாப் முடியுதா, செகண்ட் சப் ஜாப் போ, செகண்ட் சப் ஜாப் முடியுதா, தேர்ட் சப் ஜாப் போ. இது மாதிரி என்ன பண்ணணும்னா யூ ஹாவ் டு மென்ஷன் த ப்ராசஸிங் சீக்வன்ஸ். ஓகேங்களா? இந்த ப்ராசஸிங் சீக்வன்ஸ் நோ டேட்டா வில் பி ஹேண்டில். ஒரு டேட்டா வந்து இன்னொரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஏன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாதுன்னா ஒரு ஜாப் முடிஞ்சுன்னா அடுத்த ஜாப் ட்ரிகர் பண்ணணும், ட்ரிகர் தான் பண்ண போறோம். we are not going to send the data from one component to another component. That's why trigger is used over here. Trigger என்ன பண்ணனும்னா use to create a dependency. ஜாப்ஸ்க்கு ரெண்டு ஜாப் நடுவுல டிபெண்டன்சி கிரியேட் பண்ணலாம், ரெண்டு சப்ஜாப் நடுவுல டிபெண்டன்சி கிரியேட் பண்ணலாம். டிபெண்டன்சி கிரியேட் பண்றதுனா என்ன அர்த்தம்னா இந்த ஜாப் முடிச்சிட்டு ரன் பண்ணு, இந்த சப்ஜாப் முடிச்சிட்டு ரன் பண்ணு அர்த்தம். ஓகேவா? Now for example I took 3 subjobs, subjob 1, subjob 2 and subjob 3. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சப்ஜாப் முடிஞ்சு if it is success then what message I'll get? ஓகேன்னு வரும். எனக்கு ஃபர்ஸ்ட் சப்ஜாப் சக்ஸஸா இருந்ததுனா ஓகேன்னு வரும். அந்த சக்ஸஸ்னா என்ன பண்ணலாம்? I can give to செகண்ட் சப்ஜாப். அப்ப என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட் சப்ஜாப் சக்சஸ்ஃபுல்லா இருந்தா செகண்ட் சப்ஜாப் ட்ரிகர் பண்ணு, செகண்ட் சப்ஜாப் அது ஓகேவா இருந்தா தேர்ட் சப்ஜாப் ட்ரிகர் பண்ணு. ஓகேனா இட்ஸ் லைக் சக்சஸ். ஓகேவா? இன் கேஸ் negative case, if my subjob is failing I'll get the messages error varum. Error vanda enna pannalam? I can send a mail to my stakeholders, my business people like lead or my business people ku mail send pannalam. okayங்களா? இந்த job fail இன்னைக்கு job run ஆச்சு, job fail ஆச்சு, என்ன பண்ணலாம்? I can send a mail to them. That's why I using on subjob okay, on subjob error. இதோட ஃப்ளோ புரியுதுல உங்களுக்கு? ரெண்டு சப்ஜாப் இருக்கு. ஃபர்ஸ்ட் சப்ஜாப் சக்சஸ் ஆச்சுன்னா ஓகேன்னு வரும். ஓகே ஆச்சுன்னா என்ன பண்ணணும்னா ஐ கேன் கிவ் டு செகண்ட் சப்ஜாப். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் சக்சஸா இருந்தா செகண்ட் சப்ஜெக்ட் கொடு. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எரரா இருந்தா என்ன பண்ணணும்? ஐ ஹேவ் டு சென்ட் எ மெயில் டு ஆல் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னா கிளைண்ட்ஸ், பிசினஸ் பீப்புள்ஸ், ஆஸ் வெல் அஸ் லீட். அப்புறம் பாத்தீங்கன்னா மேனேஜருக்கு என்ன பண்ணலாம்னா யூ கேன் சென்ட் எ மெயில் டு தெம். திஸ் டுடே த ஜாப் இஸ் ரன், த ஜாப் இஸ் ஃபெயில் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணலாம்? சப்ஜாப் எந்த ஜாப்ல எரர் வருதோ அதை வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா அதை அந்த காம்பவுண்ட மெயில் கனெக்ட் பண்ணிடலாம். இந்த ஜாப் ஃபெயில் ஆன எரர் வந்தோடனே என்ன ஆட்டோமேட்டிக்கா மெயில் போகும். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு யாருக்கு புரியாம இருக்கு? பிரதீபா, எனிபடி? இம்ப்ளிமெண்டேஷன் காட்ட தான் போறேன். புரியாம இருக்கா? எனக்கு புரியுது சார். புரியுது இல்ல? ரெண்டு ஜாப் எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் ஜாப் சக்சஸா இருந்தா உங்க ஓகேன்னு வரும். ஓகே சக்சஸ்ஃபுல்லா இருந்தா செகண்ட் சப் ஜாப் வந்து ட்ரிகர் பண்ணு. ஓகேங்களா? any doubts? No sir. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆன் காம்பவுண்ட் ஓகே அண்ட் ஆன் காம்பவுண்ட் எரர். இது என்னன்னா ஒரு காம்பவுண்ட் சக்சஸ்ஃபுல்லா இருந்தா நெக்ஸ்ட் காம்பவுண்ட் ட்ரிகர் பண்ணு. ஓகேவா? இல்ல ரெண்டு காட்ட போறேன், இருந்தாலும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. ஒரு காம்பவுண்ட் வந்து சக்சஸ் எக்ஸிக்யூட் ஆகுது எனக்கு. ஓகேங்களா? அப்போ வந்து another காம்பவுண்ட் ட்ரிகர் பண்ணு. இன் கேஸ் அந்த ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் எரர் வருதுன்னா எனக்கு வந்து என்ன பண்ணணும்னா யூ ஹேவ் டு சென்ட் எ மெயில். ஓகேங்களா? இந்த காம்பவுண்ட் ஃபெயில் சொல்லிட்டு என்ன பண்ணணும்? லாக்ல கேப்சர் பண்ணணும். You have to capture in logs or you want to send a mail to them. Okay va? To your lead peoples or யாரா டெவலப்பர்ஸ் அவங்க மெயில் அனுப்பணும். இந்த காம்பவுண்ட் வந்து நீ ஃபெயில் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இதுதான் டிஃபரன்ஸ். சப்ஜாப்னா என்னன்னா மல்டிபிள் காம்பவுண்ட்ஸ் ஆர் லிங்க் டுகெதர். ஆன் காம்பவுண்ட்னா என்னன்னா ஒன்லி சிங்கிள் காம்பவுண்ட் will be there. ஓகேவா? சப்ஜாப்னா என்னன்னா மல்டிபிள் காம்பனன்ட்ஸ் லைக் இன்புட் ஃபைல் டீலிமிட்டட், அவுட்புட் ஃபைல் டீலிமிட்டட் எல்லாமே கனெக்ட் பண்றது என்னன்னா ஒரு ஜாப்னு சொல்லுவோம். மல்டிபிள் காம்பவுண்ட்ஸ் கனெக்ட் ஆயிருக்கும், அதுதான் சப்ஜாப் சொல்லுவோம். ஆனா ஆன் காம்பவுண்ட் பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் காம்பவுண்ட். ஓகேங்களா? சிங்கிள் காம்பவுண்ட்ல வந்து சக்ஸா இருந்தா என்ன பண்ண நெக்ஸ்ட் காம்பவுண்ட் கொடு. ஓகேவா? இன் கேஸ் எரரா இருந்தா என்ன பண்ண மெயில் சென்ட் பண்ணிடு. தட் வை ட்ரிகர் கனெக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சரி, இந்த ப்ரீ ஜாப் போஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் முடிச்சிடுறேன், இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. Now I will take one job design. ETL02 batch இருக்கா? ஓகே. எனக்கு என்ன பண்ணுங்கன்னா நான் ரெக்கார்டிங்ல பண்ணாதீங்க, எல்லா காம்பவுண்ட் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? நான் ஒரு இமேஜ் அமைச்சிருக்கேன் பாருங்க, அது மாதிரி ப்ரீவியஸ் பேட்ச் ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா எல்லாம் கனெக்ட் பண்ணிருக்காங்க. நீங்க வந்து என்ன ரெக்கார்டிங்ல என்ன இருக்கும் அப்படியே பண்ணாதீங்க சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஒரு சோர்ஸ் எடுத்துங்க, 2-4 சோர்ஸ் எடுத்துங்க, அப்புறம் டியூனைட் போடுங்க, அதுல ஃபில்டர் பண்ணுங்க. அப்புறம் வந்து டியூனைட் பண்ணிட்டு சாரி ரெப்ளிகேட் பண்ணுங்க. ரெப்ளிகேட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா அந்த 4 காம்பவுண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுங்கன்னா
ஃபில்டர் அப்ளை பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணி பண்ணுங்க. அப்படியே என்ன ரெக்கார்டிங் என்ன பண்ணீங்கன்னா வேஸ்ட் அது. ஓகேவா? job underscore tSampleRow. நான் எல்லாம் கனெக்ட் பண்ணி காட்ட போறேன். ஏன்னா பேசிக்ஸ் நான் ஃபுல்லா எடுத்துட்டு தான் என்ன பண்ணுவோம், ஒன் டே ஃபுல்லா எல்லா காமெண்ட்ஸ் யூஸ் பண்ண போறேன். என்னென்ன காமெண்ட்ஸ்லாம் எடுத்தனோ அது ஃபுல்லா கனெக்ட் பண்ணி காட்ட போறேன். ஓகேவா? அது வரை வெயிட் பண்ண தேவையில்ல. நீங்க என்ன பண்ணுங்கன்னா வந்து மேக் சம் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? அதே மாதிரி ரெக்கார்டிங்ல இருக்க மாதிரி ஒரு காமெண்ட் கனெக்ட் பண்ணி அனுப்பாதீங்க. அது வந்து வேஸ்ட் அது பண்றது. நான் ஒரு இமேஜ் அமைச்சு பாத்தீங்களா இல்லையா இமேஜ்? அது மாதிரி உங்களால பண்ண முடியல. சிம்பிள் தானே அது. நான் நினைச்சேன் ஒரு 10 மினிட்ஸ்ல முடிச்சிருவேன். அது மாதிரி சிம்பிள், ரொம்ப சிம்பிள் தான் அது. அது மாதிரி ட்ரை பண்ணுங்க. சும்மா வந்து ஒரு காமெண்ட் கனெக்ட் பண்ணி பண்ணாதீங்க. அது வந்து அது பண்ண மாட்டாங்க யாருமே ரியல் டைம்ல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா tSampleRow. Now what I going to do? Already I did the metadata scanning of the files. Click on metadata and go to file delimited. In that I took etil_02. ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து metadata ஸ்கேனிங் பண்ணிட்டேன். அதை வந்து என்ன பண்ணுங்கன்னா drag பண்ணி put in t file input delimited. இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு tSampleRow பார்க்கலாம். tSampleRow. Okay, now I'm going to use tLogRow. எங்கெங்கெல்லாம் tLogRow வருதோ அங்க என்ன நீங்க என்ன பண்ணணும், டேட்டாபேஸ் ரீப்ளேஸ் பண்ணணும். நான் வந்து சிம்பிளிசிட்டிக்காக என்ன பண்றேன், tLogRow யூஸ் பண்றேன். ஓகேங்களா? பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு query and then I want to show the results to you. நான் இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் காமிச்சிடலாம். எங்கெங்கெல்லாம் tLogRow வருதோ பிரதீபா, like wherever I'm putting tLogRow, you have to replace the database. It can be MySQL database or Oracle database or Postgres or Microsoft SQL Server. ஓகேவா? ஒரு பெரிய ஃப்ளோவா இருந்ததுன்னா ஒரிஜினல் ப்ரொடக்ஷன்ல கேக்குறேன். அங்க வந்து நம்ம ஃபைனல் டேட்டாபேஸ் ஃபைனலா இத செக் பண்றதுக்கு தான் இது. நீங்க ஃபைனலா லோட் பண்ணும்போது என்ன பண்ணனும், எக்ஸ்ட்ராக்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபைனலி லோட் தி டேட்டா. ஓகேங்களா? நான் லோட் பண்ற இடத்துல என்ன பண்ணிருக்கேன் இடத்துல இல்ல tLogRow யூஸ் பண்ணிருக்கீங்க. இல்ல நான் உண்மையான ப்ரொடக்ஷனே அப்படிதான் கொடுக்குமா கொடுத்துப்போம். ஏன்னா நம்ம இப்படிதான் டேட்டாபேஸ் தான் கரெக்டா போட போறோம். சரி, இப்போதைக்கு tLogRow போட்டு இல்ல நான் உங்களுக்கு எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ரிமோட் சர்வர் கொடுத்துருவாங்க. ரிமோட் சர்வர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கொடுத்துருவாங்க. அந்த ரிமோட் சர்வர்ல என்ன பண்ணுவீங்கன்னா, இட் கேன் பி விண்டோஸ் மிஷினா இருக்கலாம், இட் கேன் பி லினக்ஸ் மிஷினா இருக்கலாம். ஓகேங்களா? அதுல என்ன பண்ணணும்னா இது மாதிரி ஒரு ஜாப் கிரியேட் பண்ணிட்டு அந்த டெஸ்ட் பண்ணிடுவீங்க. tLogRow டெஸ்ட் பண்ணிட்டு ஃபைனலா யூ ரிப்ளேஸ் வித் டிபி ரிப்ளேஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா, இதை பில்ட் பண்ணிட்டு அந்த பில்ட் ஃபைல் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபைல் எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணிடுவீங்க. ஓகேவா? எங்கெங்கெல்லாம் tLogRow, இதான क्वेश्चन உங்க क्वेश्चन, எங்கெங்கெல்லாம் tLogRow வருதோ அங்க டேட்டாபேஸ் ஃபைனலா வந்து என்ன பண்ணி போறோம்னா tLogRow ரிமூவ் பண்ணிட்டு we'll put the database over here. அப்போ வந்து ஒரிஜினல் ப்ரொடக்ஷன் வந்து நிறைய இடத்துல டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆமா, கனெக்ட் பண்ற மாதிரி tLogRow வந்து அவங்க செக் பண்றதுக்காக, நான் சிம்பிளிசிட்டிக்காக, நான் புரியுதா உங்களுக்கு? நான் இப்ப இன்சர்ட் பண்ணிட்டேன்னா நான் திருப்பி வந்து ஓபன் பண்ணனும். it will take like 5 minutes of time. again and query select step போட்டு காட்டணும். ஓகேங்களா? நான் அதுக்காக என்ன பண்றேன், சிம்பிளிசிட்டிக்காக நான் இங்கே காமிச்சறேன் உங்களுக்கு. சரி, wherever the tLogRow is coming, you have to replace with db. ஓகேவா? ப்ரொடக்ஷன் நீங்க tLogRow டிராபேக்ஸ் பார்த்திருப்பீங்க. if it is huge data, the tLogRow will go unresponsive mode ல போய்டும். புரியுதா உங்களுக்கு? ஒரு குறிப்பிட்ட டேட்டா மட்டும் தான் உங்களால பார்க்க முடியும், tLogRow ல பார்க்க முடியும். if it is like 1 GB of data, you can't able to view in the tLogRow. it will go in a unresponsive mode. சும்மா சாம்பிள் பார்த்துக்கலாம். now first go with the tSampleRow. ஓகேங்களா? இந்த tSampleRowல நான் சொல்லணும் ரொம்ப அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், you have to click the edit schema கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடுல இருக்க மேப்பிங்கோ ரைட் சைடுல மேப்பிங்கோ சேமா பார்த்துக்கணும். ஓகேங்களா? if I want to change the data type, which component I have to use? if I want to change the data type, convert type யூஸ் பண்ணணும். convert type யூஸ் பண்ணி ஒரு காம்போனன்ட் முன்னாடி யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா? நான் அதை காட்ட போறேன். ஓகே, before that, what the first step you have to do, you have to click on edit schema. if the left and right mapping should be same. if it is not coming in the output one, you have to click on the sync columns. click பண்ணீங்க ஆட்டோமேட்டிக்கா லெஃப்ட் சைடுல இருக்க மேப்பிங் ஃபுல்லா ரைட் சைடுல வந்துரும் உங்களுக்கு. நீங்க வந்து நான் இதை வந்து நான் சொல்லணும் அவசியம் கிடையாது, நீங்களே இப்ப படிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். ஓகேங்களா? இப்போ 1,5 கொடுத்தனா என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட் ரெக்கார்டும் ஃபிஃப்த் ரெக்கார்டும் வரும்னு அர்த்தம்.
இதே வந்து 10 போட்டு டபுள் டாட் வச்சா என்ன அர்த்தம்னா 10 11 12 13 14 15 16 17 18 20 ரெக்கார்ட் வரணும் அர்த்தம். டபுள் டாட் வச்சீங்கன்னா இட்ஸ் லைக் சீக்வன்ஸ். ஒன் கமா கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா எனக்கு அந்த ரெக்கார்ட் மட்டும் தான் எனக்கு வரும். எனக்கு ஃபர்ஸ்ட் ரெக்கார்டும் ஃபிஃப்த் ரெக்கார்டும் எனக்கு வரும் எனக்கு. ஓகேவா? தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. 23 டபுள் டாட் 40 கொடுத்துருக்கேன். அப்ப என்ன எனக்கு என்ன வரும்? 23 ரெக்கார்டு வந்துரும், 24 வரும், 25 வரும். பிகாஸ் டபுள் டாட் இஸ் லைக் a சீக்வன்ஸ். அப்புறம் என்ன வரும்? நெக்ஸ்ட் 46 47 வராது, 48 வரும், 50 51 52 53 54 will get. எனக்கு ஃபர்ஸ்ட் 10 லைன்ஸ் போட வேணும்னா I can go for double dot $10 கொடுக்கணும். இந்த எக்ஸாம்பிள் யாருக்கு புரியலன்னு பாருங்க. அவனே ஒரு ரேஞ்ச் கொடுத்துட்டான். இட்ஸ் லைக் ஆல் ஆர் ரேஞ்சஸ். ranges, let me choose a list of line numbers or list of ranges. ஓகேங்களா? இந்த எல்லாம் டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். 23 to 45 வந்து 23 ல இருந்து 45 வரைக்கும் எல்லாம் வந்துரும். அப்படிதான் நம்ம வந்துரும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, பார்த்தா புரியும் உங்களுக்கு. 1.5 னா ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் ஃபிஃப்த் ரெக்கார்ட் மட்டும் எனக்கு வேணும். அப்போ 23 40 வந்து 23 24 25 40 சாரி 23 to 40 வந்துரும். 23 24 25 அது ஃபுல்லா வந்து சீக்வென்ஸ் வந்துரும். அப்புறம் பாத்தீங்கன்னா 46 47 வராது. ஏன் தெரியுதா? I use comma. ஓகே. 48 வந்துரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்புறம் வந்து 50 51 52 53 54 வந்துரும். ஓகே. ஓகேவா? இது வந்து எதுக்குன்னா இன்டர்வியூல கேட்பாங்க வந்து if you want to I want to get the first 10 records கேட்டீங்கன்னா என்ன பண்ணலாம்னா you can go for tSampleRow. நான் sampling யூஸ் பண்ணி என்ன பண்ணுவேன்னா I will take some list of ranges like 1 to 5 records or 1 to 10 records. first 5 records நான் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. யார் புரியாம இருக்குது? அந்த S2 எதுக்கு? அந்த S2 அதாவது 54க்கு அப்புறம் வருது இல்ல 54 கோல்னா அது வந்து உங்களுக்கு இதுதாங்க போட்டுருக்கேன். அது வந்து எக்ஸ்பிளனேஷன். அது ராஜேஷ், இப்போ நீங்க இந்த வேல்யூஸ் எல்லாம் எங்க கொடுத்தீங்க? நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பார்க்க சொல்றேன். இது புரியுதான்னு பார்க்க சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? இந்த ரேஞ்சில இருந்து என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு எந்த ரெக்கார்ட் வேணுமோ அந்த ரேஞ்ச் கொடுத்துருங்க. இந்த இடத்துல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன கொடுத்துருக்கேன் பாருங்க, 1,5,10 கொடுத்துட்டேன். டிஃபால்ட்டா வரும். ஓகேங்களா? இங்க மாத்த தேவையில்ல. இன் கேஸ் உங்களுக்கு ஏதாவது எனக்கு ரெக்கார்ட் வேணும்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மாத்த போறேன். இப்போ எனக்கு என்ன வேணும்? எனக்கு 1 டாட் 1.5 கொடுத்துருக்கேன். அப்ப எனக்கு என்ன வரும்? எனக்கு அவுட்புட் என்ன வரும்? அவுட்புட் என்ன வரும்? எனக்கு 1 to 5 1 2 3 4 5 சார் 5 வந்துரும். அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து 10 to comma double dot பாருங்க, ஒழுங்கா பாருங்க. டபுள் டாட் கேட்டிருக்காங்க, ஒழுங்கா பாருங்க. comma போடுங்க. சும்மா தான் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன வரும்? 10, 20. சார் அங்க கம்மா நீங்க கொடுத்தீங்களா இல்ல டாட்? அது தெரியலையா? ஸ்கிரீன் தெரியலையா? ஓகே ஓகே. கம்மா தாங்க. இப்போ தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே இப்போ தெரியுது. கம்மா தான் அது. ஓகேங்களா? இங்க வந்து நான் எதுக்காக இந்த ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. எதுக்காக நம்ம இது இந்த tSampling யூஸ் பண்ணணும்னு சொல்றேன். இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா இத புரிஞ்சுங்க. இதான் எக்ஸாம்பிள்ஸ் மேலே கொடுத்திருப்பான். ஓகேங்களா? இந்த ரேஞ்ச் யூஸ் பண்ணிக்கலாம். 10th record 20th record 10th record 20th record வரும் எனக்கு. ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து என்ன கிளியர் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் ரன், கிளிக் ஆன் ரன். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன ரெக்கார்ட் சூஸ் பண்ணீங்களோ அந்த ரெக்கார்ட் மட்டும் வந்திருக்கும். ஓகேவா? நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா tLogRowல போயிட்டு tLogRow என்ன பண்ணணும்னா டேபிள் வியூல பாருங்க. அப்ப உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். பேசிக் வியூல எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா பேசிக் வியூல ரன் பண்ணி காட்டுறீங்க. எனக்கு பேசிக் வியூல பார்த்தா கிளம்ஸியா இருக்கும். ஓகேவா? கிளிக் ஆன் கிளியர் அண்ட் புட் ஆன் டேபிள் மோட். பாத்தீங்கன்னா டேபிள் மோட்ல வந்திருக்கும். இதுல பாத்தீங்கன்னா வந்து என்ன சொல்றது, கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். மொத்தம் எத்தனை கவுண்ட் வந்திருக்கணும் எனக்கு? இதுல ஒரு எத்தனை ரெக்கார்ட்ஸ் வந்திருக்கணும்? 5 7 ரெக்கார்ட்ஸ் வந்திருக்கணும். 7 ரெக்கார்ட்ஸ் வந்திருக்கணும் எனக்கு. 7 ரெக்கார்ட்ஸ் இருக்கா பாருங்க. இருக்கா? இருக்கு சார். இருக்கு. 7 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இன் கேஸ் வந்து உங்களுக்கு வந்து tSampleRowல எனக்கு வந்து 5 ரெக்கார்ட் ஃபர்ஸ்ட் 5 ரெக்கார்ட்ஸ் மட்டும் வேணும் எனக்கு. நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா வந்து கிளியர் கொடுத்துட்டு ரன் கொடுத்துக்கலாம். ஓகேவா? 5 ரெக்கார்ட்ஸ் வந்துச்சா? வந்திருக்கு. இப்போ எதுக்காக அந்த சினாரியோ நம்ம யூஸ் பண்றோம்னா, வெயிட் பண்ணுங்க. இந்த சினாரியோ நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நான் வந்து செக் பண்ணிக்கிறேன் என்ன வருது ரெக்கார்ட்ஸ் வந்து செக் பண்ணிக்கிறேன்.
எதுக்காக யூஸ் பண்றோம்னு சொல்லிடுறேன். அந்த வேல்யூ அதுக்கு முன்னாடி எங்க கொடுத்தீங்க கரெக்டா எதுல போயிருக்கு? எந்த வேல்யூ? 1,5 1,10 கொடுத்தீங்க. அதுல இருக்கும் பாருங்க, அது இங்க பாருங்க, கீழே ரேஞ்ச் ஒன்று இருக்கா? ஆமா, அதில் கொடுக்கணும். டபுள் கோட்ஸ் தரணும். இப்போ ஜாவால எப்பவுமே பார்த்தீங்கன்னா இன்புட்ஸ் தரும்போது டபுள் கோட்ஸ்குள்ள தரணும். ஓகேங்களா? ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணிக்கும், டபுள் கோட்ஸ்குள்ள தரணும், அவ்வளவுதான். ஓகே. மேல இருக்கிறது சும்மா எக்ஸாம்பிள் தானே அதுக்கு? மேல எல்லாமே எக்ஸாம்பிள் தான் எல்லாமே. ஓகே ஓகே. ஓகேங்களா? உங்களுக்கு எது வேணுமானோ இங்க கொடுத்துக்க வேண்டியதான் நீங்க. இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், செகண்ட் எக்ஸாம்பிள், தேர்ட் எக்ஸாம்பிள் ரேஞ்ச் கொடுத்துக்க வேண்டியதான். ஓகே. இது எதுக்கு சொல்லணும்னா, ஓகே, இப்போ வந்து எனக்கு இந்த ரியல் டைம் எக்ஸாம்பிளுக்கு ஆன்சர் பண்ண போறீங்க எல்லாரும். ஓகேங்களா? நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இதுதான் என்னோட ரெக்கார்ட்ஸ். இதுதான் என்னோட இன்புட் ரெக்கார்ட்ஸ். ஓகேங்களா? நான் ஃபுல்லா காமிச்சிட்டேன். எனக்கு வந்து என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் 5 ரெக்கார்ட்ஸ் நான் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் 5 ரெக்கார்ட்ஸ் நான் எடுக்கணும். அப்ப நான் என்ன பண்ணலாம்? 1.5 அப்படி கிடையாது. நீங்க வந்து எனக்கு என்ன பண்ணணும், tFilterRowன்னு ஒன்று யூஸ் பண்ணிருப்பீங்க. யாரும் அதை யூஸ் பண்றதே இல்லை இப்போ. tFilterRow. ஓகேங்களா? tFilterRowல என்ன பண்ணணும்னா பாருங்க, tFilterRow நான் கனெக்ட் பண்றேன். கனெக்ட் டு மெயின். ஓகேவா? அப்புறம் row to filter. ஓகே. இந்த tFilterRow ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? யாருக்கா ஞாபகம் இருக்கா? இருங்க, வெயிட் பண்ணுங்க. வந்துருச்சா? ஓகே ஃபைன். tFilterRow ஞாபகம் இருக்கா? இதுல வந்து என்ன பண்ணணும், லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் நான் என்ன சூஸ் பண்ணிக்கலாம்னா, அண்ட் ஆபரேட்டர், ஆர் ஆபரேட்டர் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து மல்டிபிள் கண்டிஷன் யூஸ் பண்றேன்னா அண்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணீங்க. ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா யூ ஹேவ் டு சூஸ் ஆர் கண்டிஷன். ஆஸ் ஆஃப் நவ ஐ சூசிங் அண்ட் கண்டிஷன். கிளிக் ஆன் பிளஸ். ஓகேவா? இதுல வந்து நான் என்ன பண்றேன்னா, என் ரெக்கார்டை கொஞ்சம் பாருங்க. எனக்கு வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் 5 ரெக்கார்ட்ஸ் தேவை எனக்கு. ஐ நீட் டு டேக் த ஃபர்ஸ்ட் 5 ரெக்கார்ட்ஸ். அப்ப என்ன வரணும், மகேஷ், ஆதேஷ், அகைன் மகேஷ், ஜிம்மி அண்ட் ராஜேஷ் வரணும் எனக்கு. ஓகேவா? எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் 5 ரெக்கார்ட்ஸ் எனக்கு வேணும். எப்படி வந்து நீங்க tFilterRowல அச்சீவ் பண்ணலாம்? நீங்க ஆபரேட்டர் கொஞ்சம் பாருங்க. ஆபரேட்டர்ல பாருங்க. greater than or equal to. sorry. பிரதீபாக்கு ஒன்றும் புரியல நினைக்கிறேன். நான் வந்து அவன் என்ன கேட்டேன்னு இன்புட் பிரதீபா தெரியுதா? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் 5 ரெக்கார்ட்ஸ் வேணும். டேட்டா கொஞ்சம் பாத்துங்க, திரும்பி காட்டுறேன். டேட்டாவை பாத்துங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி நம்பர் பேஸ் பண்ணி எடுக்கணும். ஓகேவா? எம்ப்ளாயி நம்பர் பேஸ் பண்ணி எடுக்கணும். அப்ப என்ன பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சீக்வன்ஸா இல்ல. எனக்கு சீக்வன்ஸா இல்லைன்னா என்ன சொல்றது, எனக்கு பாத்தீங்கன்னா டூப்ளிகேட்ஸ் இருக்கு. இங்க பாருங்க, எம்ப்ளாயி நம்பர் என்ன இருக்கு, டூப்ளிகேட்ஸ் இருக்கு. ஓகேவா? அது டூப்ளிகேட்ஸ் இருக்கு. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் 5 ரெக்கார்ட்ஸ் வந்து நான் என்னதான் வந்து நான் அசெண்டிங் ஆர்டர்ல வச்சு பண்ணா கூட எனக்கு வந்து என்ன ஆகுது, கண்டிப்பா எனக்கு ஃபர்ஸ்ட் 5 வராது. ஓகேங்களா? அப்ப எனக்கு என்ன ஆகணும்னா, இந்த டேட்டா செட்ல ஒரு காலம் புதுசா ஒன்று ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி என்ன பண்ணணும், ஐ ஹேவ் டு மெயின்டைன் சம் சீக்வென்ஸ் 1 2 3 4 5 6 யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணா நான் என்ன பண்ணலாம், tFilter வச்சு நான் என்ன பண்ணலாம், ஆனந்த் ராஜ் சொன்ன மாதிரி தான், greater than or equal to. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா lower or equal to 5 போடலாமா? 5 போட்டீங்கன்னா 5 ரெக்கார்ட் கிடைச்சிருமா இல்லையா? அப்ப நீங்க டேட்டா எப்படி இருக்கணும், எனக்கு ஒரு காலம் எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷனல் காலம் இருக்கணும். அதுல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எனக்கு யூனிக் வேல்யூஸ் இருக்கணும். 1 2 3 4 5 இப்படி இருக்கணும். அப்ப நான் என்ன பண்ணேன், tFilterRow வச்சு என்ன பண்ணலாம்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா எனக்கு வந்து 2 கண்டிஷன் கொடுக்கலாம். ஓகேங்களா? lower or equal to கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வேல்யூ ஃபைன் கொடுக்கலாம். ஃபைன் கொடுத்தா லைக் எனக்கு 5 ரெக்கார்ட்ஸ் வந்துருமா? எனக்கு வந்துரும். ஓகேங்களா? அப்போ எனக்கு என்ன தேவைன்னா, எனக்கு வந்து we have to maintain some sequence இந்த டேட்டா. எனக்கு டேட்டால வந்து சீக்வென்ஸ் மெயின்டைன் பண்ணணும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சீக்வென்ஸ் இங்க இல்ல. ஓகேங்களா? இன்டர்ல கேட்பாங்க வந்து நீங்க tFilter காமன் யூஸ் பண்றீங்க, ஆனா பாத்தீங்கன்னா டேட்டா பாத்தீங்கன்னா இது மாதிரி இருக்கு. பாத்தீங்கன்னா 999 டூப்ளிகேட்ஸ் நிறைய இருக்கு. அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் 5 ரெக்கார்ட்ஸ் வேணும்னு கேக்குறாங்க. அப்போ உங்களால வந்து tFilter யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? சரி. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு லைக் சங்கீதா, எனக்கு வந்து 5 to 10 ரெக்கார்ட்ஸ் எனக்கு தேவை. எனக்கு வந்து 10 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. எனக்கு வந்து 5 6 7 8 9 10 ரெக்கார்ட்ஸ் தேவை. எனக்கு என்னென்ன கண்டிஷன் யூஸ் பண்ணலாம்? இங்க அண்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணிருக்கேன். யூ கேன் கிவ் மல்டிபிள் கண்டிஷன்ஸ். அப்ப என்ன பண்ணலாம் இந்த இடத்துல? The options coming.
சொல்லுங்க. சிம்பிள் தானே இது, ஏன் யோசிக்கிறீங்க எல்லாம்? இல்ல வேல்யூ 10 கொடுத்தா up to 10 வரும். இல்ல greater or equal to so greater than equal to 10. So greater or equal to 5. சூப்பர். அப்புறம் வந்து 5 கொடுத்தீங்கன்னா அது 5 6 7 8 9 10 11 12 ஃபுல்லா போயிடுமே. எனக்கு வந்து எனக்கு என்ன தேவை, எனக்கு 5ம் 10ம் எனக்கு தேவை. எனக்கு 5 6 7 8 9 10 தேவை எனக்கு. சாரி 5 6 7 8 9 10 தேவை. அப்ப என்ன பண்ணலாம்? இன்னொரு கண்டிஷன் ஆட் பண்ணலாமா? Okay, next. இன்னொரு கண்டிஷன், அதே கண்டிஷன் ஆட் பண்ணி என்ன பண்ணலாம்? Equal to 10. less than or equal to Lower or equal to 10. 10. ஓகேங்களா? ஆனா எனக்கு இந்த டேட்டா செட்ல என்னால அப்ளை பண்ண முடியுமா? அதான் என் கேள்வி. இந்த டேட்டா செட் அப்ளை பண்ண முடியுமா? ஓகே, முடியாது. ஏன் பண்ண முடியாது? ஆர்டரா இல்ல, டூப்ளிகேட்டும் இருக்கு. ஆர்டரா இல்லங்க. நீங்க என்ன வேல்யூ கொடுத்திருக்கீங்க இந்த இடத்துல? சீக்வென்ஸ் பண்ண சொல்லி ஆர்டர் இல்லங்க, இந்த இடத்துல வேல்யூ என்ன கொடுத்திருக்கீங்க கேட்டேன் நான். வேல்யூ என்ன கொடுத்திருக்கீங்க? 5 கொடுத்திருக்கீங்க. இந்த 5 இருக்கா? இல்ல சார். இல்ல. அப்ப என்ன பண்ணனும்? ஒரு அடிஷனல் காலம் மெயின்டைன் பண்ணனும். அந்த அடிஷனல் காலத்துல என்ன பண்ணனும்? you have to maintain sequence, then only you can able to handle this data set. ஓகேங்களா? Okay. handle the data set. அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்னா we going for which component going for tSampleRow. sample row என்ன பண்ணலாம்? டைரக்டா நம்ம எடுத்துக்கலாம் தேவையான. டைரக்டா தேவையானது நம்ம எடுத்துக்கலாம். எந்த இது வேணா எடுத்துக்கலாம். tSampleRow கொடுத்து என்ன பண்ணலாம்? கனெக்ட் பண்ணலாம். இதுதான் வந்து இன்டர்ல கேட்பானுங்க. ஃபில்டர் ரோல வந்து நீங்க டேட்டா செட் எப்படி எடுப்பீங்க கேட்பானுங்க. ஓகேங்களா? ஒன் மோர் இன்டர்வியூ क्वेश्चन. I will give one data set to you. ஓகேங்களா? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா you have to produce two outputs. One is unique values, another one is duplicate values. Which component you will use? tUnique row. tUnique row யூஸ் பண்ணனும். இதான் இன்டர்வியூ क्वेश्चन. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் क्वेश्चन கேட்பாங்க. 2 years experience கேட்பாங்க. லைக் வந்து I giving sample data set to you. You have to give two outputs. One is duplicates, another one unique values. கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா you can say this value. ஓகேவா? ஓகே ஃபைன். நீங்க tSampleRow யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா சாம்பிள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் 5 ரெக்கார்ட்ஸ் மட்டும் எனக்கு வேணும்னா என்ன பண்ணிக்கலாம்? you can give like one dot dot கொடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா you can run the job. ஓகேவா? பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு மிஸ் பண்ணிட்டேன், ஒரு டேர்ம் மிஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? என்ன டேர்ம் மிஸ் பண்ணிட்டேன்னா லைக் tFilterRowல ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்ம் மிஸ் பண்ணிட்டேன். அதை நான் சொல்லிடுறேன். as of now I using uncondition. நீங்க என்ன பண்ணுங்கன்னா பிராக்டிஸ் பண்ணுங்க. யாருமே நீ பிராக்டிஸ் பண்ணலாம் நினைக்கிறேன். அந்த ஆர் கண்டிஷன்லாம் பிராக்டிஸ் பண்ணி பார்க்கல. அண்ட் கண்டிஷன்னா மல்டிபிள் கண்டிஷன்ஸ் நீ கொடுக்கலாம். அண்ட் கொடுத்துக்கலாம். இல்ல ஆர் கண்டிஷன்னா ஏதாவது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன ஓகே ஆயிடும். இப்போ ஐ கிவிங் அண்ட் கண்டிஷன் அண்ட் தென் ஐ கிவிங் பிளஸ் சிம்பிள். ஏன் அப்படி வரலன்னு தெரியுதா? ஏன் வரலன்னா கிளிக் பண்ணுங்க. ஏன் அப்படியா இருக்கு? கனெக்ட் ஆகலையோ? சாரி காம்பவுண்ட் கனெக்ட் ஆகல நினைக்கிறேன். tFilterRowல சீக்வென்ஸ் ரெடி பண்ண முடியாது. அதனால தான் tSampleRow. ஆமா சீக்வென்ஸ் மெயின் பண்ணனும்னா tRow ஜெனரேட்டர் ஒன்னு இருக்கு. நான் எடுக்க போறேன் ஃபியூச்சர் கிளாஸ்ல. நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? நீங்க வந்து என்ன பண்ணனும்னா டெய்லி பிராக்டிஸ் பண்ணனும். ஒண்ணா பிராக்டிஸ் பண்ணனும்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஐ கோயிங் டு டேக் அரௌண்ட் மோர் தென் 150 காம்பவுண்ட்ஸ் எடுக்க போறேன். ஓகேங்களா? கன்ஃபியூஸ் ஆக கூடாது. எந்தெந்த காம்பவுண்ட் யூஸ் பண்ணணுமோ அது யூஸ் பண்ணணும். வந்து இன் கேஸ் உங்களால அந்த காம்பவுண்ட் யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ண முடியலன்னா you have to go for கஸ்டம் கோட் போகணும். கஸ்டம் கோட் நான் எடுக்கல. ஓகேங்களா? கஸ்டம் கோட் மூலமா என்ன பண்ணலாம், நீங்க அச்சீவ் பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா tFilterRow உள்ள போங்க. ஃபில்டரோல போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் கிளிக் ஆன் த பிளஸ் சிம்பிள். ஓகேங்களா? பிளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க. நான் இப்போதைக்கு என்ன பண்ணிக்கிறேன்னா வந்து ஐ கோயிங் டு டேக் ஈக்குவல்ஸ். ஓகேங்களா? ஈக்குவல்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், ரெக்கார்ட்ல என்ன இருக்கு பாத்தீங்கன்னா 999 இருக்கு. 999 ரெக்கார்ட்ஸ் எனக்கு தேவை எனக்கு. ஓகேவா? செக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? 999 ரெக்கார்ட்ஸ் எனக்கு வந்துருச்சு எனக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா ஐ கோயிங் டு யூஸ் another tLogRow. இதை மிஸ் பண்ணிட்டேன். நான் எப்படி மிஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியல. tLogRow and then reject. இந்த ரிஜெக்ட் மிஸ் பண்ணிருப்பேன். இது மாதிரி வந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கன்னா நீங்க உள்ள போயிட்டு ஜஸ்ட் கிளிக் ஆன் சிங்க் காலம்ஸ். அப்போ அந்த வார்னிங் சிம்பிள் போயிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? tLogRowல என்ன பண்ணுங்க, அந்த வார்னிங் சிம்பிள் வரும். உள்ள போய் என்ன கிளிக் சிம்பிள் சிங்க் கொடுத்துருங்க. சிங்க் கொடுத்தீங்கன்னா அந்த வார்னிங் சிம்பிள் போயிடும். இப்போ பாத்தீங்கன்னா ஐ கோயிங் டு ரன் தி ஜாப். நவ யூ வில் நோ வாட் இஸ் ரிஜெக்ட். இதுல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இதுல பார்த்தா 999 ரெக்கார்ட்ஸ் இருக்காது. ஏற்கனவே தெரியுதா உங்களுக்கு? தெரியுது. ஏன் ரிஜெக்ட் ஆன ரெக்கார்ட்ஸ் ஃபுல்லா உங்களுக்கு என்ன வந்திருக்கு உங்களுக்கு எல்லாமே?
இங்க வந்திருக்கும். என்ன ஆகுதுன்னு பாருங்க, நீங்களே பாருங்களேன். லைக் பாருங்க, எம்ப்ளாயி நம்பர் கம்பேரிங் டு 999. ஓகேங்களா? எதெல்லாம் சக்சஸோ எது சக்சஸோ இந்த ஃபர்ஸ்ட் டி லாக் ரோல போயிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? டி ஃபில்டர் ரோல போயிடும். கால் ஃபில்டர் ஆர்டர், சரிங்க, ஃபில்டர் ஆர்டர்ல போயிடும். எதெல்லாம் ரிஜெக்ட் ஆகுதோ இந்த டி லாக் ரோல வந்துரும் உங்களுக்கு. எனிபடி ஹேவிங் டவுட்ஸ்? அது ஜாவால பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, கம்பேர் டு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. கம்பேர் பண்ணி பாக்குறாங்க. ஓகேவா? 0 வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா ஃபெயில்டுன்னு அர்த்தம். 1 சக்சஸ்னு அர்த்தம். 1 வந்ததுன்னா இங்க மேல வந்துட்டு இருக்கும், ஃபர்ஸ்ட் டி லாக் ரோல போயிட்டு இருக்கும். 0 வந்துச்சுன்னா இந்த இதுல வந்திருக்கும். ஓகேங்களா? இன்டர்வியூல கொஸ்டின் கேட்பாங்க, எனக்கு வந்து ரிஜெக்ட் பண்ற ரெக்கார்ட்ஸ் என்னன்னு சொன்னாங்கன்னா டி ஃபில்டர் வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா ரிஜெக்ட் பண்ண ரெக்கார்ட்ஸ் என்ன பண்ணலாம், தனியா எடுத்து போய் வேற டிபில லோட் பண்ணிக்கலாம். யூ வாண்ட் டு ஸ்டோர் இன் two different tables, one with filter records, another one is rejected records. Anybody having doubts? ஃப்ரீயா இருக்கும்போது என்ன பண்ணுங்கன்னா இந்த கம்பேர் டு ஸ்டேட்மெண்ட் பாத்துங்க, ஜாவால பாத்துங்க, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்துங்க. ஓகேங்களா? கம்பேர் ஸ்டேட்மெண்ட் எப்படின்னு பாத்தீங்கன்னா 0 இருந்தா அவுட்புட் வந்து கம்பேர் பண்ணி பாக்குது. 0 வந்துச்சுன்னா ஃபெயில்னு அர்த்தம். ஓகேவா? அந்த டி லாக் ரோட ஃபர்ஸ்ட் அவுட்புட் காட்டுங்க. ஃபர்ஸ்ட் அவுட்புட்டா? ஃபர்ஸ்ட் ஒன்னோட அவுட்புட். ஓகே. ஓகே. நான் ஃபில்டர் பண்ண புரியுதா உங்களுக்கு? ட்ரிபிள் மேட்ச் ஃபில்டர் பண்ண அதெல்லாம் இங்க இதுல வந்திருக்கும். ரிஜெக்ட் ஆனதெல்லாம் இங்க இதுல வந்திருக்கும். ஓகேவா? any ஆனந்த்ராஜ், any doubts? அதே மாதிரி டி சாம்பிளும் பண்ணலாமா? டி சாம்பிளுக்கு 2 போட்டு கொடுக்கலாமா? டி சாம்பிள் இருக்கும், அந்த ஆப்ஷன் தரல அவன். செக் பண்ணி பாத்துங்க, அதுலயே ஆப்ஷன் வருங்க உங்களுக்கு. இங்க பாருங்க, நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. டி சாம்பிள் இருக்கும், அந்த ஆப்ஷன் வருமான்னு தெரியல, நான் செக் பண்ணது இல்ல. ஓகேங்களா? இருங்க காட்டுறேன். அந்த ஆப்ஷன் வந்தா மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு கமெண்ட் ஃபங்க்ஷன் இருக்கும். மெயின் இருக்கு, ஐட்ரேட் தான் இருக்கு. ஓகேங்களா? அது ஐட்ரேட் பண்ணி வேற சீக்வென்ஸ் வரலாம், இது வராது. ஓகேங்களா? அதுல ஆப்ஷன்ஸ் காமிச்சா மட்டும் தான் உங்களால பண்ண முடியும். இதுல டவுட்ஸ் இருக்கா? சகிதா, any doubts? இல்ல. ஓகே, ஃபைன். பைத்ரா டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா பாருங்க. நடுவுல வந்தீங்கன்னு தெரியல. லைக் டி ஃபில்டர் ரோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி அந்த வந்துட்டேன் ஜி ஸ்டார்டிங் கொஞ்சம் 5 மினிட்ஸ். ஓகே ஓகே ஃபைன். இத கொடுத்துருங்க. ரிஜெக்ட் ஆர் ரெக்கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா இதுல போய்டும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன மிஸ் பண்ணேன்னா இது முடிச்சிட்டேன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐ வாண்ட் டு கன்வெர்ட் தி டேட்டா டைப். ஸ்ட்ரிங் வந்து இன்டிஜரா மாத்தணும். இப்ப பாத்தீங்கன்னா நான் இதுல பாத்துறேன். இதுல வந்து என்ன பண்றேன்னா ஐ கோயிங் டு டேக் ஆன் தி எடிட் ஸ்கீமா. இதுல வந்து என்ன டைப் இருக்குன்னு பாருங்க. எம்ப்ளாயி நம்பர் இன்டிஜரா இருக்கா? ஆமா. பிளஸ் டிபார்ட்மென்ட் நம்பர் இன்டிஜரா இருக்கு. ஓகேங்களா? நான் இது ஸ்ட்ரிங்கா மாத்தலாமா? மாத்தலாம். ஏன்னா லைக் இஃப் யூ ஆர் பர்ஃபார்மிங் டி அக்ரிகேட் ரோ பண்ணும்போது சம் பண்ணும்போது அந்த காலம் வந்து இன்டிஜர் காலமா இருக்கணும். ஓகேங்களா? அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த காம்பவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு as for simplicity I will show this component. ஓகேவா? சாரி, ஒர்க் பண்ணும்போது மவுஸ் யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? நார்மல் லேப்டாப் ஒர்க் பண்ண தேவையில்ல யாருமே. ஏன்னா உங்களால வந்து ஈஸியா டிராக் பண்ண முடியாது. ஓகேவா? பண்ணுங்க. அப்போ லேப்டாப்ல மவுஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் சார், அப்படியே தான் செட் பண்றோம். வெயிட் போடுங்க ராஜா. ஓகே, இப்போ அந்த டி கன்வெர்ட் டைப் என்னன்னா ஐ வாண்ட் டு கன்வெர்ட் டைப் from string to integer and integer string any type you can change. இதல என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணனும்னா you have to click on edit schema. You have to see the left side mapping should be same as the right side one. ஓகேங்களா? நீங்க இந்த இடத்துல என்ன ஓகே கொடுத்துருங்க. நீங்க வந்து நான் கன்வர்ஷன் பண்ண போறேன். கன்வர்ஷன் பண்ண போறேன்னா என்னன்னு தெரியுதா? இன்டிஜர் ஸ்ட்ரிங்கா மாத்த போறேன். அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம், இங்கேயே மாத்திக்கலாமா? இந்த காம்பவுண்ட்ல மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? நான் என்ன பண்ண போறேன்னா I going to change HRAS integer. I going to change HRAS string மாத்திக்கலாம். ஓகேவா? I going to change the department number is coming as integer. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல மாத்திராதீங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வரது இன்புட். நமக்கு என்ன அவுட்புட் நம்ம வேணுமோ இது வந்து கன்வர்ஷன் பண்ண போறோமோ அதை ரைட் ஹேண்ட் சைடுல மாத்திக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? ஜஸ்ட் கிளிக் ஆன் ஓகே, கிளிக் ஆன் எஸ். ஓகேவா? இப்போ போய் என்ன பண்ணுங்கன்னா டி ஃபில்டர் ரோல நான் இங்க தான் மாத்திருக்கேன். டி ஃபில்டர் ரோல போய் பாத்தீங்கன்னா மாடிஃபை ஆயிருக்கும். மாடிஃபை ஆயிருக்கா பாருங்க. ஆயிருக்கா இல்லையா? எஸ் சார்.
ஆயிருக்கு. ஓகேங்களா? இது மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு வந்து டேட்டா டைப் வந்து எனக்கு இன்டிஜரா வேணும்னா நடுவுல ஒரு t-convert டைப் யூஸ் பண்ணி அந்த டைப்பை மாத்தி என்ன பண்ணலாம்னா யூ கேன் டூ சம் அக்ரிகேஷன்ஸ் லைக் சம் மேக்ஸ் மின் எதனா பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஆனந்த் எனி டவுட்ஸ்? இல்ல அன்னைக்கு யாரோ கேட்டீங்க ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் கேட்டீங்க ஞாபகம் இருக்கா யாராவது? நான் கேஸ்டிங் சொன்னேன். கேஸ்டிங் இப்படி தான் பண்ணணும். கேஸ்ட் பண்றது எப்படின்னா சீக்வல் கொரியில பார்த்துருப்போம். கேஸ்ட் அடிக்கடி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு ஸ்ட்ரிங் வந்து இன்டிஜரா மாத்திக்கிற ஸ்ட்ரிங் அங்க ஸ்ட்ரிங் வராது. என்ன வரும்னா வேர்க்கரை மாத்துவீங்க. ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல் டேட்டா டைப்ஸ் யூ ஆர் சீயிங் இஸ் ஒன்லி ஃபார் டேலண்ட் டேட்டா டைப். நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அந்த டேட்டா டைப் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதெல்லாம் வந்து டேலண்ட் டேட்டா டைப்ஸ். புரியுதா? திஸ் லிஸ்ட் ஆஃப் டேட்டா டைப்ஸ் ஆர் கால்ட் த டேலண்ட் டேட்டா டைப்ஸ் சொல்லுவோம். இது வந்து சீக்வல் கொரியில பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் போல அங்க வேர்க்கர் வந்திருக்கும். ஓகேங்களா? ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடக்கூடாது. ஒரு டேட்டா பேஸ்க்கு ஒரு டேட்டா டைப் அங்க சம் சேஞ்சஸ் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. If you want to run this thing, I think you should run. ஓகேவா? ஏன் வந்து அது வந்து எல்லாமே நல்லா ஆயிடுச்சு? டைப் தானே மாத்தினேன். நான் எதை வச்சு ஃபில்டர் பண்ணேன்? வெயிட் பண்ணுங்க. சாரி, இங்க நான் ஆட் பண்ணவே இல்லை பாருங்க. t-convert என்ன பண்ணிருக்கணும் நான்? வெயிட் பண்ணுங்க. எந்த கேஷ் பண்ணணும் அதை மட்டும் நான் கொடுக்கணும். என்னென்ன இதெல்லாம் மாத்தினா நான் HRA மாத்திருக்கேனா? அப்புறம் என்ன மாத்தினேன்? டிபார்ட்மெண்ட் மாத்திருக்கேன்னு நினைக்கிறேன். கரெக்டா மாத்தணும்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். ஒரு செகண்ட் இருங்க. அதாவது மாத்தணும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணு. ஓ எல்லாம் ஸ்பெசிஃபை பண்ற மாதிரி கன்வெர்ட் டைப்ல. ஓகே புரியுது. இப்போ எல்லா காலம் ஸ்பெசிஃபை பண்ண வேண்டியதான் நீங்க. என்னென்ன காலம்ஸ்லாம் வேணுமோ உங்களுக்கு அதை ஃபுல்லாக ஸ்பெசிஃபை பண்ண போல இருக்குங்க. ஓகேங்களா? எம்ப்ளாயி நம்பர் அண்ட் தென் எம்ப்ளாயி நேம் மாற்றலாமா? எம்ப்ளாயி நேம் அப்புறம் என்னென்ன காலம்ஸ்லாம் இருக்கு? எம்ப்ளாயி நேம், சேலரி லொகேஷன் தேவைப்படுதா? சேலரி அண்ட் தென் லொகேஷன். ஓகேங்களா? இது வந்து இன்புட் காலம்ஸ். அவுட்புட் என்னென்ன போனமோ அதையும் கொடுத்துடணும் நீங்க. ஓகேங்களா? அது இதே ஈக்குவலா சேமா இருக்கணும் எல்லாமே. லொகேஷன், சேலரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து எம்ப்ளாயி நேம். கண்டிப்பா டவுட்ஸ் இருந்தா கேட்டுருங்க. ஓகேங்களா? நான் என்னன்னா இந்த இதுல வந்துட்டு நம்ம என்னென்ன கொடுக்குறோமோ அதான் அங்க டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? கன்ஃபியூஷன் ஆக தேவையில்ல. எம்ப்ளாயி நம்பர், எம்ப்ளாயி நேம். மிஸ்டேக் பண்ணிருக்கேனா? எம்ப்ளாயி நேம் நெட்ல வருது. எம்ப்ளாயி நம்பர் வரணும் இடத்துல. எம்ப்ளாயி நம்பர் என்னன்னா இந்த இன்புட் காலம்ஸ்ல நீங்க பண்றீங்க அதுதான் அவுட்புட்டா இந்த கமெண்ட் தர போறீங்க. அது அவுட்புட் எது இன்புட் சேமா வச்சிருப்பீங்க. ஓகேவா? நவ வருதா? நான் இங்க என்ன மிஸ்டேக் பண்ணிருந்தேன்னா you have to click on edit schema. இங்க என்ன பண்ணணும்? you have to change the data type மாத்திட்டு you have to display what are the columns I want to give to the output of the tFilterRow. என்னென்ன வந்து காலம்ஸ் வந்து எனக்கு tFilterRowக்கு வந்து இன்புட்டா போகணும்னு பாத்தீங்கன்னா எனக்கு எல்லா காலம்ஸும் எனக்கு வேணும். எனக்கு அதெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல சூஸ் பண்ணிட்டு tFilterRow கொடுங்க. tFilterRow ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு வந்து tLogRowல கொடுத்துரும். tLogRowல பாத்தீங்கன்னா 2 ரெக்கார்ட்ஸ் வந்து என்ன இருக்கு? 999 இருக்கு. The remaining 198 records are rejected records. ஓகேவா? ஆனந்த்ராஜ் எனி டவுட்ஸ்? இங்க தான் ஆட் பண்ண தெரியலையா உங்களுக்கு? தெரியாம இருக்கா? எனிபடி? நான் மிஸ் பண்ணிட்டேன். என்ன மிஸ் பண்ணிட்டேன்னா லைக் வந்து இங்க சேஞ்ச் பண்ணிட்டு என்னென்ன காலம்லாம் டிஸ்ப்ளே பண்ணணும். இந்த காலம் தான் வந்து உங்களுக்கு வந்து tFilterRowக்கு இன்புட்டா போகும். ஓகேங்களா? அவுட்புட் ஒன்னு கிளியர் பண்ணிட்டு ரன் பண்ணுவீங்களா? புரியல. அவுட்புட் கிளியர் பண்ணிட்டா ஃபெயில் 0 ஃபெயில் வரலையே. இல்ல சைடுல அது 0 ஃபெயில் என்ன அர்த்தம்? அதுதான் வந்து சொன்னேன் உங்களுக்கு வந்து கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மென்ட் பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பாக்குது. ஒரு எம்ப்ளாயி நம்பர் 999 வந்து 999 பாக்குது. 1 வந்துச்சுன்னா உங்களுக்கு சக்சஸ் அர்த்தம் இங்க வந்துரும். 0னா ஃபெயில் அர்த்தம். கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மென்ட் ஜாவால பார்க்கணும் நீங்க. கம்பேரிட்டிவ் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒரு வேலையை கம்பேர் பண்ணி பார்க்கும். 0 வந்துச்சுன்னா ஃபெயில்டு, 1 வந்து சக்சஸ் அர்த்தம். 1 வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபில்டர் ரோல போய்டும். ஓகேவா? அது வராம காமிக்க முடியுமா?
இல்ல உங்களுக்கு டி லாக் ரோல இது லாகுங்க இது ஓகேங்களா உங்களுக்கு டிபி வந்து டிபி வரும்போது இதான் வரும் உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா எல்ஓசி மட்டும் தான் வரும் உங்களுக்கு இதெல்லாம் எரர் மெசேஜ் எல்லாம் கேப்சர் ஆகாது உங்களுக்கு ஓகேங்களா ஓகே 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 ஓகேங்களா நீங்க வரி பண்ண தேவையில்ல இது லாக்ன்றதால லாக் வந்து டீட்ல பிரிண்ட் ஆகும் உங்களுக்கு எல்லாமே சரி ஓகே ஓகேவா நீங்க ஒண்ணும் பண்ண தேவையில்ல நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா அப்படி வந்தா கூட நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு காலமை டிராப் பண்ண முடியும் நம்மளால பண்ண முடியும் டி மேப்ல ஒரு காம்பவுண்ட் இருக்கு நீங்க அப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு அது உள்ள வந்தா கூட நீங்க என்ன பண்ணலாம் ஒரு கமெண்ட் கனெக்ட் பண்ணி இந்த காலமை டிராப் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே நத்திங் டு வரி அபவுட் திஸ் காலம் நீங்க நினைக்கிறீங்கன்னா டிவில இந்த காலம் ஏன் வரணும்னு எதிர்பார்க்கறீங்க கரெக்டா ஆமா எரர் மெசேஜ் ஏன் வரணும் வந்தா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டி மேப்ல ஒரு காம்பவுண்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் காலமை டிராப் பண்ணிக்கலாம் ஓகே லோட் பண்றதுக்கு முன்னாடி ஓகேவா ஓகே ஃபைன் இதை முடிச்சிட்டோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா அந்த டே ஐ ஃபர்காட் டு டெல் திஸ் திங் ஓகேங்களா ஐ கிரியேட் a நியூ ஜாப் downstream extracts metadata scanning of tables okay I'm going to create a new job ஓகேங்களா I going to say how to do the metadata scanning of database ஓகேங்களா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா I going to take one SQL database MySQL database right click create connection use some name MySQL underscore test my database name is test I giving the name for convention just click on next it will ask for the database type totally 60 connectors are there these are the connectors various databases I going to choose MySQL database in that I going to use the login as root password as root server as localhost make it mute database name is test now I'm going to click on finish now I'm going to explain how to do the metadata scanning for all the tables ஓகேங்களா நான் கிரியேட் பண்ணது பாத்தீங்கன்னா இங்க வந்திருக்கு இது எக்ஸ்பாண்ட் பண்ணுங்க பிளஸ் சிம்பிள் எக்ஸ்பாண்ட் பண்ணுங்க எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எல்லா டேபிள்ஸ் வேணும் இந்த டெஸ்ட் டேட்டாபேஸ்ல என்னென்ன டெஸ்ட் டேட்டாபேஸ் நேம் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட்னு இருக்கு இந்த டெஸ்ட் டேட்டாபேஸ்ல எனக்கு என்னென்ன டேபிள்ஸ் வேணுமோ எனக்கு வந்து எனக்கு ஓகேங்களா அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ரைட் கிளிக் பண்ணி retrieve schema ஒன்னு இருக்கும் ஓகேங்களா click on retrieve schema it will ask for I want to extract all the metadata information tables are not gecko just click on next ஓகேங்களா you have to choose the database my database name is test click on the database under the database there are this much tables are there இந்த டெஸ்ட் டேட்டாபேஸ் கீழ பாத்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ டேபிள்ஸ் இருக்கு எனக்கு ஓகேங்களா இதுல பாத்தீங்கன்னா ETL ஜாப்ல பாத்தீங்கன்னா 7 காலம்ஸ் இருக்கு ETL ஜாப் 18 காலம்ஸ் இருக்கு ஓகேங்களா டேபிள் எம்ப்ளாயி இருக்கு ஓகேங்களா இத்தனை டேபிள்ஸ் எனக்கு வந்து எனக்கு என்ன பண்ணனும்னா I want to do the metadata scanning for all the tables under the database test just click on next okay finish கொடுத்துருங்க finish கொடுத்தீங்கன்னா என்ன வரும்னா எனக்கு எல்லா டேபிள்ஸும் அந்த டேட்டாபேஸ்க்கு என்னென்ன டேபிள்ஸ் வருதோ இது ஃபுல்லா metadata ஸ்கேனிங் பண்ணிட்டேன் டேபிள்ஸ் வந்துருச்சு எனக்கு நம்ம டேட்டா என்ன பண்ணிக்கலாம்னா I can choose a corresponding table and then I can use in tdb input MySQL கொடுத்துக்கலாம் ஓகேங்களா நான் என்ன பண்ண போறேன்னா இந்த டேட்டாபேஸ்ல வந்து எனக்கு இந்த டேபிள்ல எனக்கு எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்கு இந்த எக்ஸ்ட்ராக்ட்ஸ் நான் ஃபைலா கொடுக்க போறேன் எனக்கு நம்ம ப்ரீவியஸா என்ன பண்ணிருப்போம் பாத்தீங்கன்னா இதுக்குள்ள டபுள் கிளிக் பண்ணி லைக் யாரு லைக் பிரதீப் ஆர் சம்படி ஓகேங்களா அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா நான் சொல்றேன் என்ன பண்ணிருப்பாங்கன்னா they will be putting wait பண்ணுங்க இதுல இருந்துச்சா சாரி yeah wait okay இல்ல நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா எல்லா காலம்ஸும் ஆட் பண்ணிருப்பீங்க கரெக்டா இத காலம் நேம்ஸ் இந்த எல்லா காலம் நேம்ஸ் நீங்க மேனுவலா என்ன பண்ணிருப்பீங்க ஆட் பண்ணிருப்பீங்க கரெக்டா சங்கீதா எனிபடி ஹலோ
Yes, sir. நீங்க மேனுவலா என்ன பண்ணிருப்பீங்கன்னா எல்லா காலம்ஸையும் ஆட் பண்ணிருப்பீங்க. ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிருப்பீங்கன்னா டவுன் ஸ்ட்ரீம் சிஸ்டம்ல வந்து ஃபீட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஃபைலா கொடுத்துருப்பீங்க. நீங்க அப்படி பண்ண தேவையில்ல. நீங்க என்ன பண்ணலாம்னா யூ கேன் டூ த மெட்டடாடா ஸ்கேனிங் ஃபார் ஆல் த டேபிள்ஸ் அண்ட் தென் எந்த டேபிள் உங்களுக்கு வேணுமோ என்ன பண்ணிக்கலாம், அந்த டேபிள் எடுத்து வந்து ட்ராக் பண்ணி யூ கேன் கிவ் டிடிபி இன்புட் கொடுத்துக்கலாம். கொடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஃபைல் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஃபைல் யூஸ் பண்ணலாம், டி ஃபைல் அவுட்புட் டெலிமிட்டட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணுங்க, மெயின் கொடுத்துருங்க. இந்த டி ஃபைல் அவுட்புட் டெலிமிட்டட்ல போய் நீங்க என்ன பண்ணலாம்னா எந்த இடத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் ஃபைல் வேணுமோ அந்த பார்த்து நீங்க கொடுத்துக்க வேண்டியதுதான். நான் என்ன பண்றேன்னா just going to E drive ETL data 02. I'm going to create a folder. The folder name is extracts. Click on open. ஓகேங்களா, இந்த லொகேஷன்ல வந்து எனக்கு என்ன ஆகும்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா out.csv ஃபைல் ஒன்று கிரியேட் ஆகும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெடர் இன்க்ளூட் பண்ணீங்க. ஓகேவா, sync columns கொடுத்துருங்க. Just run the job. Now whatever data is present in the table that will be extracted as a file to my corresponding output path. ஓகேவா, இங்கே பாத்தீங்கன்னா இருக்கு உங்களுக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா ETL data 02 extracts வந்திருக்கா இல்ல Yes, பிரதீபா? sir. வந்திருக்கு சார். நான் எதுக்காக இந்த வேர்டை சொன்னேன்னு தெரியுதா உங்களுக்கு? நீங்க என்ன பண்ணிப்பீங்கன்னா மேனுவலா நீங்க வந்து காலம் நேம் தர தேவையில்ல. நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா எந்த டேட்டாபேஸ் வேணுமோ இங்க பாருங்க, எந்த டேட்டாபேஸ் வேணுமோ அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா யூ கேன் டூ த மெட்டடாடா ஸ்கேனிங். நான் திருப்பி சொல்றேன் பாத்துக்குங்க. ஐ அம் டிலீட்டிங் திஸ் திங். ஓகேவா, ரைட் கிளிக் ஆன் டிபி கனெக்ஷன்ஸ், கிரியேட் கனெக்ஷன். இதுல போய் என்ன பண்ணுங்கன்னா லைக் யூ கேன் கிவ் எனி நேம். எந்த டேட்டாபேஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறீங்களோ அந்த நேம் கொடுத்துங்க. ஐ கோயிங் டு யூஸ் த MySQL டெஸ்டிங் டேட்டாபேஸ் இருக்கு. நான் ஏன் 1 கொடுத்துருக்கேன்னா ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண பாத்தீங்களா, ரீசைக்கிள் பீன்ல இருக்கும். ஓகேங்களா, கிளிக் ஆன் நெக்ஸ்ட் அண்ட் தென் சூஸ் த டிபி டைப் as MySQL and then login as root, password as root, server as localhost. எனக்கு வந்து எந்த டேட்டாபேஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணுமோ அந்த டேட்டாபேஸ் இங்க தரணும். அந்த டேட்டாபேஸ்க்கு என்னென்ன டேபிள்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் என்னால என்ன பண்ண முடியும், I can do the metadata scanning for the tables. புரியுதா உங்களுக்கு? நான் இங்க எந்த நேம் இங்க தரணும் அதை மட்டும் தான் என்ன பண்ண முடியும், அந்த டேட்டாபேஸ்க்கு என்னென்ன டேபிள்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் என்ன பண்ண முடியும் என்னால. I can do the metadata scanning. The remaining databases, whatever appear in the MySQL, I can't be able to extract the metadata information of the tables. ஓகேங்களா, I opening the MySQL workbench. MySQL workbenchல பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய டேட்டாபேஸ் இருக்கும். நான் எந்த டேட்டாபேஸ் இங்க தரணும் அது மட்டும் தான் என்னால என்ன பண்ண முடியும். I can do the metadata scanning for all those tables under the database. Any doubts you can ask now. ஓகேங்களா, இதுல பாருங்க, நான் இதுக்குள்ள போறேன். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்னென்ன டேட்டாபேஸ்லாம் இருக்கு. கிளாசிக் மாடல்ஸ் டேட்டாபேஸ் இருக்கு. அது கீழே பாத்தீங்கன்னா இவ்வளவு டேபிள்ஸ் இருக்கு. கஸ்டமர் டேபிள்ஸ், எம்ப்ளாயி டேபிள்ஸ், ஆஃபீஸ் டேபிள்ஸ், எத்தனை டேபிள்ஸ் இருக்கு. நான் என்ன பண்றேன்னா as of now I am taking the databases கிளாசிக் மாடல்ஸ் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கலாமா? எஸ், எடுத்துக்கலாம். ஓகே சார். மொத்தம் எத்தனை இருக்கு இங்க டேட்டாபேஸ்? எத்தனை இருக்கு? 4 இருக்கு. நான் வந்து எந்த டேட்டாபேஸ் கொடுக்குறேனோ அதை மட்டும் தான் உங்களால மெட்டாடேட்டா ஸ்கேனிங் பண்ண முடியும், டேபிள் ஸ்கேன் பண்ண முடியும். The remaining thing you can't do the metadata scanning for the tables. Metadata என்ன அர்த்தம் தெரியுதா? எஸ். அந்த டேபிள் எங்க லொகேஷன் எங்க இருக்கு, அதோட ஹெடர் என்ன, காலம் என்ன, டேட்டா டைப் என்ன. ஓகேங்களா, இதுதான் மெட்டாடேட்டா. All this metadata will be stored in the talent. We can reuse it. ஓகேங்களா, now I going to use classic models யூஸ் பண்ண போறேன். கிளாசிக் மாடல்ஸ்ல பாத்தீங்கன்னா இத்தனை டேபிள்ஸ் இருக்கு. ஓகேவா, நான் எடுத்துக்கலாம். என்ன பண்ணலாம்னா கரெக்டா கொடுங்க, கிளாசிக் மாடல்ஸ். கரெக்டா ஸ்பெல்லிங் கரெக்டா பாருங்க, கிளாசிக் மாடல்ஸ், MODLS. கரெக்டா கரெக்ட். இப்போ கொடுங்க, ஜஸ்ட் கிளிக் ஆன் ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும்னா டிபி கனெக்ட் ஆயிடும். அந்த டிபி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா ரிட்ரைவ் ஸ்கீமான ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கு கேட்கும் உங்களுக்கு எல்லா டேபிள்ஸும் உங்களுக்கு என்ன கேட்கும், செலக்ட் டேபிள்ஸ், ஆல் டேபிள்ஸ் ஆர் வியூஸ் கேட்கும். ஜஸ்ட் கிளிக் ஆன் நெக்ஸ்ட். இந்த டேட்டாபேஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இத்தனை டேபிள்ஸ் இருக்கு.
செகண்ட் இருக்கு. யா சாரி ஃபார் இன்டரப்ஷன். இந்த டேட்டாபேஸ்ல பாத்தீங்கன்னா இத்தனை டேபிள்ஸ் இருக்கு ஓகேங்களா. எனக்கு இந்த டேபிள்ஸ் எல்லாம் வேணும் எனக்கு. அப்ப என்ன பண்ணுங்க, இல்ல டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் கிளிக் ஆன் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா எனக்கு இந்த எல்லா டேபிள் சரிதா, கஸ்டமர் டேபிள்ஸ், எம்ப்ளாயி டேபிள், ஆஃபீஸ், ஆர்டர் டீடைல்ஸ், ஆர்டர்ஸ், பேமெண்ட்ஸ், ப்ராடக்ட் லைன்ஸ், ப்ராடக்ட்ஸ் ஓகேங்களா. எல்லா டேபிள்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க இங்க பாத்துக்கலாம் ஓகேங்களா. எல்லாத்தையும் நீங்க இங்கே பாத்துக்கலாம். சங்கீதா ஓகேவா? ஓகே சார். எல்லாத்தையும் போய் பாத்துக்கலாம் ஓகேங்களா. நீங்க புதுசா ஸ்கீம் ஆட் பண்றதை ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து நாங்க யூஸ் பண்ண மாட்டோம், ப்ரொடக்ஷன்ல வருது அப்படியே நாங்க யூஸ் பண்ணிடுவோம் ஓகேங்களா. டேபிள்ஸ் என்ன யூஸ் பண்ணணும், புதுசாலாம் நீங்க இது பண்ணக்கூடாது. ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா இந்த MySQL இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா எல்லா டேபிளும் வந்திருக்கும். உங்களுக்கு எந்த டேபிள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணுமோ அந்த டேபிள் என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் ட்ராக் போட்டு என்ன பண்ணணும், TDB இன்புட் MySQL கொடுத்துருங்க. கொடுத்து என்ன பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணி ரோல போயிட்டு மெயின் கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணிட்டு ஓகேவா, கிளியர் பண்ணிட்டு ரன் பண்ணுங்க. இந்த டேபிள்ல என்னென்னலாம் இருக்கோ, why it's not running, ஓகே வெயிட் பண்ணலாம், சிங்க் பண்ணல தெரியுதா? இதுல வந்து என்ன கேக்குன்னு பாருங்க, இந்த எரர் என்னன்னு பாருங்க. எரர் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இருங்க ரன் பண்ணி காட்டுறேன் திருப்பியும். என்ன எரர்னு பார்த்துடலாம். cannot result or not field வெயிட் பண்ணுங்க. might be log வந்து இதுல வந்து ஒரு செட்டிங்ஸ் இருக்கும் நினைக்கிறேன். இருங்க செகண்ட். tFilterRow அவுட்புட் நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, இதுல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இங்க பாருங்க என்ன இஷ்யூ பாருங்க, நீங்களே பாருங்க கண்டுபிடிச்ச இஷ்யூ என்ன இஷ்யூ பாருங்க. என்ன இஷ்யூ நீங்களே பார்க்கலாம். இதாலதான் அது எரர் அடிக்குது. என்ன இஷ்யூ பாருங்க. டேட்டா டைப் சேமா இல்ல. டேட்டா டைப் சேமா இல்லையா? ஒழுங்கா பாருங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஆடியோ காம்பவுண்ட் வந்து டெலிட் பண்ணிட்டு புது டேபிள் ஆட் பண்ணிட்டேன். பண்ணும்போது நான் என்ன பண்ணேன்னா, tFilterRow அவுட்புட் யூனிட்ல என்ன பண்ணலன்னா, நான் சிங்க் பண்ணல. சிங்க் பண்ணதால என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த ஓல்டு காலம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த பழைய டேபிள் யூஸ் பண்ணியிருந்தேன். எம்ப்ளாயி நம்ம எம்ப்ளாயி டேபிள் அங்க ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கு. ஆனா இங்க இன்புட்ல வந்து வரது என்ன இருக்கு, எம்ப்ளாயி நம்பர், லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம், எக்ஸ்டென்ஷன், இமெயில், ஆஃபீஸ் கோட், ரிப்போர்ட்ஸ் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் கிளிக் ஆன் கேன்சல், சிங்க் காலம் கொடுத்துருங்க. சிங்க் காலம் கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிடும், உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்க ஃபுல்லா ரைட் ஹேண்ட் சைடுல வந்துடும் உங்களுக்கு. இப்போ நீங்க வந்து ரன் பண்ணுங்க. ரன் பண்ணும்போது எரர் அடிக்கும். இந்த எரர் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ரன் பண்ணும்போது எரர் அடிக்கும். என்ன எரர் பாத்தீங்கன்னா என்ன வந்திருக்கு பாருங்க. இருங்க நான் எல்லாம் பிளேஸ் பண்றேன். இந்த எரர் வந்து நான் ஆடியோ சொல்லியும் கொடுத்துருக்கேன். எரர் பாருங்க என்ன வந்து பாருங்க. இன்டர்வியூல கேட்பாங்க, வாட் ஆர் த கைண்ட்ஸ் ஆஃப் எக்ஸெப்ஷன்ஸ் யூ ஃபேஸ் கேட்பாங்க. யூ ஹேவ் டு சே ஐ ஃபேஸ் சம் ரன் டைம் எக்ஸெப்ஷன். வரும்போது என்ன பண்ணணும், ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா தி ஃபைல். அப்ப என்ன ஆப்ஷன் சொல்லி கொடுத்திருக்கேன் உங்களுக்கு? drop ஹலோ என்ன சொல்லி கொடுத்திருக்கேன் உங்களுக்கு? இந்த இடத்துல போய் பாத்தீங்கன்னா இருங்க, அட்வான்ஸ் செட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா இங்க என்ன வந்திருக்கீங்க, த்ரோ மீ எரர். இது ஃபைல் ஆடியோ எக்ஸிஸ்ட் இருந்தா வந்துரும். அதை எடுத்து விடணும். எடுத்துட்டு ரன் பண்ணணும். இதை வந்து பிரதீபா நான் திருப்பி சொல்றேன், திருப்பியும் ஒரு குரூப்ல சேட்டா போடாதீங்க எனக்கு ஓகேங்களா. ஃபைல் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் இருந்தா என்ன பண்ணணும், எரர் அடிச்சிடும். இந்த ஆப்ஷன் நீங்க எடுத்து விடணும் ஓகேங்களா. எடுத்து விட்டு ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் அடிக்காது, ஓவர் ரைட் ஆயிடும். அந்த ஆல்ரெடி ஃபைல் இருந்த பழைய ஃபைல் இருந்தாலும் என்ன ஆயிடும் உங்களுக்கு, இந்த ஃபைல் மேல இது ஃபைல் ஓவர் ரைட் ஆயிடும். the previous information everything will be lost. ரன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இப்போ என்ன ஆயிடுச்சு, ரைட் ஆயிடுச்சு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபைல் இருக்கும், 23 ரோஸ் வந்திருக்கு. அந்த 23 ரோஸும் பாத்தீங்கன்னா இதுல வந்திருக்கும் உங்களுக்கு தெரியுதா. 23 ரோஸும் நீங்க வந்து எஸ் கொடுங்க, வந்திருக்கா? ஓகே சார். ஏன் வந்து இந்த டீலிமிட்டர் வந்து பாத்தீங்கன்னா, நான் டீலிமிட்டர் பாத்தீங்கன்னா இது கொடுத்துருக்கேன், இந்த டீலிமிட்டர் கொடுத்துருக்கேன். நான் பைப் கேப் தரலாம், இது வந்து தரலாம். ஐ கிவன் த டீலிமிட்டர்ஸ் செமிகோலன் கொடுத்துருக்கேன் ஓகேவா. ஆல்ரெடி வந்திருக்கு.
யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? இந்த இஷ்யூ திருப்பி கொண்டு வராதீங்க. வந்து எனக்கு வந்து என்ன ஆகுது, ஃபைல் ஆடியோ எக்ஸிஸ்ட்னு காட்டாதீங்க. ஓகேங்களா? ஃபைல் ஆடியோ எக்ஸிஸ்ட் இருந்தால் டபுள் கிளிக் பண்ணுங்க, அட்வான்ஸ் செட்டிங்ஸ் போங்க. ஓகேங்களா? இந்த ஆப்ஷன் எனேபிள் இருக்கும் கண்டிப்பா. இதை எடுத்து விட்டுருங்க. ஓகேவா? இந்த ஆப்ஷன்ஸ் ஒன்று பார்க்கலாம், நிறைய பார்க்க போறோம். இந்த ஆப்ஷன்ஸ் ஒன்று பார்க்கலாம், ஒரே பண்ண தேவையில்லை. இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஒன்று பார்க்கலாம். நம்ம பர்ஃபார்மன்ஸ் ட்யூனிங் வரும்போது ஒன்று போட்டு பார்ப்போம். சரி, ஓகே, ஃபைன். இப்போ வந்து எனக்கு என்ன ஆகணும்னா, I going to say subjob okay. I have 2 jobs. 2 ஜாப் இருக்கு. சாரி. எத்தனை சப்ஜாப் இருக்கு இங்க? யாரா சொல்ல முடியுமா? எத்தனை சப்ஜாப் இருக்கு? எத்தனை சப்ஜாப் இருக்கு? 2 சப்ஜாப்ஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா இது ஒரு சப்ஜாப் தெரியுதா? இங்க பாத்தீங்கன்னா மல்டிபிள், நான் 2 காமன் காமிச்சிருக்கேன். மல்டிபிள் காமன்ஸ் கேன் பி கனெக்டட் டுகெதர். இது இங்க பாத்தீங்கன்னா ஷேடட் லைன் தெரியுதா? ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியுது பாருங்க. திஸ் கால் ஒன் சப்ஜாப் அண்ட் திஸ் கால் another சப்ஜாப். இது ஓகேங்களா? எனக்கு வந்து என்ன பண்ணணும்னா, இந்த சப்ஜாப் முடிஞ்ச உடனே இந்த சப்ஜாப் ரன் ஆகணும். எனக்கு இது ஒரு ஜாப் இருக்கு. இது ஜாப் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆச்சுன்னா எனக்கு இது ரன் ஆகணும். அப்ப நான் என்ன பண்ணலாம்? ரைட் கிளிக் பண்ணி ஐ ஹேவ் டு கோ டு ட்ரிகர். ட்ரிகர் எடுத்த ஞாபகம் இருக்கா? ட்ரிகர் ஃபார் ட்ரிகர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ட்ரிகர் டெக்ஸ்ட் ப்ராசஸிங். ட்ரிகர் அப்படியே எடுத்து யூஸ் டு டிஃபைன் ப்ராசஸிங் சீக்வென்ஸ். எந்த சீக்வென்ஸ் எது ஃபர்ஸ்ட் ரன் ஆகணும் அப்படின்னு டிஃபைன் பண்ணலாம். ஓகேங்களா? அதுல என்ன ட்ரிகர் போங்க, சப்ஜாப் வந்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே என்ன அர்த்தம் தெரியுதா? இந்த ஜாப் சக்சஸ்ஃபுல் ஆச்சுன்னா இது ரன் பண்ணு. ஓகேவா? இப்போ நீங்க ரன் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஜாப் ரன் ஆகும்? ஃபர்ஸ்ட் எந்த ஜாப் ரன் ஆகும்? சப்ஜாப் 1 ஃபர்ஸ்ட் ஒன் ஜாப் ரன் ஆகும். அதுக்கு அப்புறம் தான் ஜாப் ரன் ஆகும். உங்களால அந்த ஆர்டர் மாத்த முடியுமா? கீழ இருந்து மேல ரன் பண்ற மாதிரி? அதுக்கு நிறைய கான்செப்ட் இருக்கு. ப்ரீ ஜாப் போஸ்ட் ஜாப் எடுத்து ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ப்ரீ ஜாப் போஸ்ட் ஜாப் நான் சொல்றேன் உங்களுக்கு, அவசரப்படாதீங்க. சரி, இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க, உங்களுக்கு பார்க்க முடியலையா? இருங்க, நான் வந்து ஒரு பிக் ஃபைல் காமிச்சு உங்களுக்கு பார்க்க முடியும். தெரியுதா உங்களுக்கு? ஸ்டார்டிங்காவது பாருங்க, ஸ்டார்டிங் மட்டும் பாருங்க. எங்க ஸ்டார்டிங் வருது? ஸ்டார்டிங் தெரியலையா? ரன் பண்றேன் பாருங்க, ஸ்டார்டிங் ஒரு இடத்துல வரும். அந்த ஜாப் தான் ஃபர்ஸ்ட் ரன் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே சார். பாருங்க ஸ்டார்டிங் எங்க வருது? மேல தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன் வந்து டக்குன்னு முடிஞ்சிடுதுன்னா, ஐ ஹேவ் ஒன்லி லெஸ் ரெக்கார்ட்ஸ். எனக்கு நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கும்போது எனக்கு என்ன ஆகும்? இட் வில் டேக் மோர் டைம். ஓகேங்களா? நான் வந்து இந்த ப்ரீ ஜாப் போஸ்ட் ஜாப்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு நிறைய புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ட்ரிகர் ஃபார் கிரியேட்டிங் சீக்வென்ஸ், எந்த ஜாப்க்கு அப்புறம் எந்த ஜாப் ரன் பண்ணணும்னு சீக்வென்ஸ் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஆன் சப்ஜாப் ஓகே சொல்லிட்டேன் உங்களுக்கு. இந்த ஜாப் சக்சஸ் ஆச்சுன்னா இந்த ஜாப் எனக்கு ரன் ஆகும். ஓகேங்களா? இன்கேஸ் இந்த ஜாப் ஃபெயிலியர் ஆகுது, எனக்கு ஜாப் இஸ் ஃபெயிலியர்னா நான் என்ன பண்ணலாம்னா, ஐ கோயிங் டு சேஞ்ச் சம்திங். அந்த டேபிள் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, எம்ப்ளாயி 8 வைக்க போறேன், டபுள் 8 வைக்க போறேன். அப்ப இந்த ஜாப் வந்து எனக்கு என்ன ஆகணும்னா ஃபெயில் ஆகும். கரெக்டா? ஜாப் ஃபெயில் ஆகும். அது ரன் பண்ணி காட்டுறேன். ஏன் வந்து அது இதுல இருந்து எடுத்துக்குதோ? வெயிட் பண்ணுங்க, இருங்க. நான் இது எம்ப்ளாயி டபுள் கொடுத்துட்டேன். கெஸ் ஸ்கீமா தரணும் இல்லைங்க? கெஸ் ஸ்கீமா கொடுத்ததா எனக்கு என்ன ஆகும்னா, அந்த கொரியில இருக்கிறதுலாம் வந்து எனக்கு வந்து என்ன ஆகும்னா, டேபிள்ல வந்து ஃபில்டர் பண்ணி அதுதான் வந்து எனக்கு வந்து எக்ஸ்ட்ராக்டா போகும் எனக்கு. ஓகேங்களா? கெஸ் ஸ்கீமா கொடுத்துருங்க. கெஸ் ஸ்கீமா கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, சாரி வெயிட் பண்ணுங்க. ஓகே, கெஸ் கொரி கொடுத்து கெஸ் கொரி கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாமே மாறிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ரன் பண்ணா உங்களுக்கு ஃபெயில் ஆகும் ஜாப். ஃபெயில் ஆகுதா? ஏன் ஃபெயில் ஆயிடுச்சு? ஹலோ, டேபிள் நேம் மாறி. நான் என்ன பண்றேன், டேபிள் நேம் மாத்திட்டேன். இந்த ஜாப் ஃபெயில் ஆயிடுச்சு. இந்த ஜாப் சக்சஸ் ஆனா மட்டும் தான் எனக்கு என்ன ஆகணும், எனக்கு நெக்ஸ்ட் ஜாப் போகணும். நெக்ஸ்ட் ரன் ஆகணும் சார். சப்ஜாப் ஓகே கொடுத்துருக்கேன். எனக்கு சப்ஜாப் ஓகே கொடுத்துக்கிறதால எனக்கு என்ன ஆகணும்னா, இந்த ஜாப் சக்சஸ் ஆனா மட்டும் தான் ஜாப் போகும் எனக்கு. அப்ப நான் என்ன தரணும்? எனக்கு எரர் வருது, ஜாப் ஃபர்ஸ்ட் ஜாப் ஃபெயில் ஆகுது. அப்ப என்ன பண்ணணும்? இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி ட்ரிகர்ல போயிட்டு சப்ஜாப் எரர் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? எனக்கு செகண்ட் ஜாப் ரன் ஆகுமா? ஆகும் சார். ஆகும். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஜாப் ஃபெயில் ஆயிடுச்சு. நான் சப்ஜாப் எரர் கொடுத்ததால ஜாப் எரர் வரப்போகுது. ஆனா இதை ரன் பண்ணி விடு. இப்படியே நீங்க பண்ணலாம்.
நிறைய விஷயம் இருக்கு. நம்ம இந்த வீக் ஃபுல்லா என்ன பண்ண போறோம்னா we going to see the entire performance tuning பார்க்க போறோம். இந்த வீக் ஃபுல்லா performance tuning, next week ஃபுல்லா தியரி இருக்க போகுது. ஓகேங்களா? லைக் பவித்ரா as well as ரிமைனிங் பீப்புள்ஸ் பாத்தீங்கன்னா தியரி நிறைய தெரியாது. ஓகேங்களா? டேட்டா வரவசிங் கான்செப்ட்ஸ் ஃபுல்லா எடுக்க வேண்டியது இருக்கு. இந்த வாரம் ஃபுல்லா டேலண்ட் இருக்கும். மோஸ்ட்லி ஐ வில் ட்ரை டு கவர் 10% ஆஃப் டேலண்ட் திஸ் வீக். ஓகேங்களா? ஆல் ஆர் பர்ஃபார்மன்ஸ் ட்யூனிங் டெக்னிக்ஸ். இதுல பாத்தீங்கன்னா நான் 2 கவர் பண்ணிட்டேன். ஆன் சப்ஜாப் ஓகே, ஆன் சப்ஜாப் எரர் நிறைய பார்க்க போறோம். டைம் இல்ல. ஓகேங்களா? ஐ வில் ஸ்டாப் ஹியர் இட்செல்ஃப். ஓகேவா? எனி டவுட்ஸ்?